மறைஞ்சிருக்கும். அது மறைஞ்சிருந்து என்ன பயன்? அவர் போன உடனே திரும்பி வெளிப்படும். அது அறிவிலையும் செயலையும் குறுக்கிட்டா அது நிரந்தரமா அதுக்கு மட்டுப்படுறதுக்கான வாய்ப்பு கொண்டு வரலாம் அப்படின்னு அது கொண்டு வரலான்ற சிந்தனையில தான் அவர் அது குறுக்கிடுவது இல்லை சுவாமி. அது வந்து அதுக்கு அதுவும் கருணை தான். இல்லாட்டி குறுக்கிட்டு அந்த ஆசைக்கு தீனி போற விதமா செய்யற பல தெய்வங்கள் இருக்கு. இப்ப நீங்க ஒரு ஆசைப்பட்டோம் அதுக்காக நீங்க ஒரு யாகம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது கிடைக்குங்க அப்படின்னா ஆசைப்பட்டது நியாயமா சுவாமி கிட்ட இப்ப நம்ம வைக்கிறோம். இப்ப நம்ம அனைத்து முற்றோதர்களை வைக்கும் போது ஒரு கேள்வி ஒரு தேவையை நோக்கி தான் நாமளும் வைக்கிறோம். ஆனா நம்ம தேவைகள் எப்படி இருக்கும்னா உலகில் பொதுவா அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய நியாயமா கேட்கக்கூடியது எனக்கும் கிடைக்கும். இதுதான் நாம் கேட்கறது. எனக்கு வந்து ஒரு 1000 கோடி கொடு 2000 கோடி குடிலாம் கேட்க போறது கிடையாது. அனைவருக்கும் கிடைக்கக்கூடியது பேசிக். ரொம்ப அது ஒரு அது இல்லாம இந்த உலகத்துல வாழ்வது ஒரு நியாயம் இல்லாததா தோணுது எனக்கு. இறைவா எனக்கு இது அந்த மாதிரியான ஒரு இதை வச்சு அது அந்த விண்ணப்பம் வைக்கிறதுக்கு தான் அடியார்களும் ஒத்துழைப்பாங்க. இல்லாட்டி நீங்க நம்ம கேட்கிற கேள்விகளுக்கு அடியார்கள் வரலாம். ஆனா மனசார நமக்காக வேணும்னா அது நடக்கும். அது வந்து நடக்கும்னா அது நியாயமா இருக்கும் நம்ம கோரிக்கையும். அதனால அந்த மாதிரியான கோரிக்கைகளை தான் நம்ம கேட்கிறோம். அது சுவாமி செயல்படுத்துறாரு. ஏன்னா அது நமக்கு தெரியாத விஷயமா இருக்கு. நம்ம வினைகள் எவ்வளவு இருக்கு, நடக்குமா நடக்காதா, அது தேவையே இல்லை. அடியார்கள் வந்து நம்ம வீட்டுல சாப்பிட்டாங்கன்னா அதுக்கு மட்டும் தான் மாகேஸ்வர பூஜை. இது எல்லாம் அன்னதானம் சொல்லிடலாம். சுவாமி இப்ப நம்ம சிந்திச்சு நம்ம மாலிய தோஷம் பத்தி சாப்பிட ஆரம்பிக்கணும்னு நினைச்ச உடனே உள்ள ஒரு சாலிபாவும் உள்ள இருக்க அந்த கெமிக்கலும் ஃபார்ம் ஆயிடும். அதை சாப்பிட்டாங்கன்னா சாப்பிட்டவங்களோட நிலையை சாப்பிட போட்டாங்கல்ல அவங்க எவ்வளவு பெரிய குற்றவாளியா இருந்தாலும் குற்றங்கள் செய்திருந்தாலும் மன குற்றங்கள் ஏதோ இருந்தாலும் அதை போக்கக்கூடிய ஆற்றல் அடியார்கள் அன்னம்பாளிப்பும் சொல்லக்கூடாது. அது ஒரு பூஜை, மாகேஸ்வர பூஜை. அது கூட்டு அடியார்கள் அவங்க அடியார்கள் அடியாரா அதனால நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. திருநெல்வேலி ருத்ராட்சம் தெரிச்சாங்க, பதிகம் படிக்கிறாங்க, படிச்சவங்களா எல்லாத்துக்கும் இருக்குன்னு அவசியம் இல்லை. சிவபெருமானம் போது கடவுளா போட்டுறவங்களா இருக்கணும். அதான் வேணும். நமக்கு வேண்டியது சாமி அவங்க சாப்பிட்டோம் அதுவே போதும். நமக்கு எவ்வளவு ஒரு நியாயமான கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேறும். அப்படி அப்படியே சாங்ஷன் பண்ணிடுறாரு சுவாமி. இது வந்து கண்கண்ட உண்மை. அது பல முறை நம்ம இதுலயே பார்த்திருக்கோம். திருவருள் தான். இப்ப இந்த சிந்தனையை வைத்துக்கொண்டு நம்ம இரண்டாம் சூத்திரம் இரு வினை இருவினை நல்வினை தீவினை அதை பத்தி சிந்திச்சோம். இருவினை போக்குவரவு புரிய இந்த சிந்தனையை தான் நம்ம திரும்பி வைக்கிறோம். இருவினை போக்குவரவு புரிய இருவினையின் நமக்கு 2 வினை பாவம் புண்ணியம் சொல்றோம். ஆனா நம்ம நம்ம சைலாதி பரம்பரைன்னு சொல்லிட்டு நந்தியம் பெருமான் கேட்ட விஷயம் உள்பொருள் 5ன்னு சொன்னதுல கண்மமும் இருக்கு. பதி பசு ஆணவம் கண்மம் மாய் அந்த கண்மமும் என்றும் உள்பொருள். அது பேர் என்ன? அது பேர் மூல கண்மம். ஏன் மூல கண்மம் அப்படின்னா உயிர்களுக்கு பற்றும் தன்மை இயல்பு. சுவாமியை பற்றாம இருந்தா நீ எல்லாமே ஆனந்தப்பட்ட செயல் தான். சுவாமி நமக்கு உடல் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம்னா மறைந்திட மூடிய மாய இருள். சும்மா சிந்திப்போம். மறைஞ்சு இருக்குது, அதுவும் மூடி இருக்கு, அது உள்ள இருக்கிறது ஒரு இருள் இருட்டா இருக்குன்னா இருட்டா தெரியும் இல்ல இருட்டா இருக்குன்னா அதுவும் மாய இருள். இருட்டா இருக்கிறதும் தெரியாது. இந்த மாதிரியான ஒரு ஆணவமான ஒண்ணு பற்றி இருக்கும். இந்த ஆணவம் நம்ம டெஃபினிஷன் சொல்லுவோம். அது மாதிரிதான் ஐயா சொல்லியிருப்பார் மாணிக்கத்துல மறைந்திட மூடிய மாய இருளை உயிர்களுக்கு. ஏன்னா அது பற்றிய உடல். அந்த உயிரானது ஆணவத்தை பற்றிய நிலையில செயல்படாம அறிவுடைய பொருள். அறிவுல குறை இருக்கு, 3 குற்றங்கள் இருக்கு, இருந்தாலும் அறிவுடைய பொருள் இல்ல. அறிவிக்கு அறியும் அறிவுடைய பொருள் எதுவுமே அறியாத. ஒரு நிமிஷம்ப்பா, மைக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சவுண்ட் சரியா வரல, நல்லா மேல பிடிச்சுக்கோங்க. சிவாய நம சிவாய நம சிவாய நம. மறைந்திட மூடிய மாய இருள் அந்த ஆணவமனத்தே அனாதியே பற்றி இருந்தது. அனாதினா காலம் தொற்று பற்றி இருந்ததுனால அது பேரு அந்த அந்த கண் பற்றி இருக்கக்கூடிய அதுக்கான ஏதுன்னா எதனால பற்றி இருந்ததுன்னு கேட்டா அதுதான் ஒரு வினை இருக்குல்ல, அது பேர் தான் மூலக்கண்மம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது இல்லைன்னா ஏன் பற்றி இருக்கணும், அந்த துன்பம் படக்கூடாது இல்ல அப்படின்னு ஆயிடும். அதனால மூலக்கண்மமும் உண்டு, அது என்றுமே உண்டு அப்படின்னு வச்சிடணும். இப்ப நாம பார்க்கக்கூடிய புனர்வுற்பத்துல பாக்குறதெல்லாம் இப்ப பிறவியில பல பிறவியில ஏற்றின வினைகள்லாம் வந்து சஞ்சித வினையா கூடவுல சேர்ந்து இந்த பிறவிக்காக இந்த பிறவிக்கு கொஞ்சோண்டு எடுத்து கொடுத்து அதுல நம்ம அனுபவிக்கும் போது புதுசா ஏற்ற ஆகாமை வினை அது மாதிரி வச்சிருக்கோம். இப்ப அதுக்கு தகுந்த மாதிரி பிறப்பு திரும்பி திரும்பி அந்த அந்த பல விதமான பிறப்புன்னு சொல்றோமே அந்த மாதிரி மாத்தி மாத்தி பிறந்துக்கிட்டே வரும். இதுல இப்ப இந்த மன அமைப்பு நம்ம சொல்றது மாறிடும் அப்படின்னு நம்ம சிந்திச்சோம்ல, அது மாறாது. ஏன்னா அந்த புரியட்ட காயம்ன்றது அந்த மனம் வந்து இப்ப இப்படி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த பிறவியில ஏதோ ஒரு சுபாவமோ இல்ல
குணமோ இல்ல பழக்கமோ இதனால ஒரு குற்றத்துல இருக்கேன். இந்த குற்றத்தை இந்த பிறவியில போக்க முடியாது. இதுல இருந்து என்னால வெளிய வர முடியாது. இது இந்த பிறவி போகட்டும். அடுத்த பிறவில நல்ல மனசோட பிறக்கலாம்னு நினைக்கிறது தப்பு. ஏன்னா அடுத்த பிறவிலும் பெருசாலாம் சேஞ்ச் ஆயிடாது. ஏன்னா நம்ம மனம்ன்றது சித்தம், புத்தி, அகங்காரம், மனம் நிச்சயிக்கக்கூடிய ஆற்றல் இந்த அமைப்பு புரியட்ட காயத்துல இருக்கு. இந்த புத்தி, அகங்காரம், மனம்ன்றது புரியட்ட காயத்துல இருக்கு. இந்த உடம்பை விட்டு பிரியும் போது இந்த புரியட்ட காயமும் தான் அடுத்த உடலுக்கு போகும். அது வினைக்கு ஏத்த மாதிரி அடுத்த பிறவில இருந்து நம்ம மனம் சஞ்சலப்படுற மனமும் நிச்சயிக்கக்கூடிய புத்தியும் இங்கேயே இப்படி இருக்கும்போது அங்க மட்டும் வேற மாதிரியா நிச்சயத்துற போகுது. இப்ப குற்றம் தான், அதே குற்றத்துல தான் அடுத்த பிறவியும் பிறக்க போறோம், அதே துன்பத்தான் விட போறோம். இப்ப என்ன பண்றது? இப்பயாவது மனுஷ பிரிவு கிடைச்சிருக்கு, அடுத்து ஒரு மிருக பிரிவுனா இன்னும் துன்பம் அதிகமா இருக்குமே, வெளியே வரத்துக்கே வழி எல்லாம் போயிடுமே. ஆனா இப்ப வெளியே வரதுக்கு வழி என்ன? ஏன்னா புத்தியும் மனம் இது அத நெறிப்படுத்துவதற்கு வழி, ஒரே வழி சிவபரம்பொருள் மட்டுமே தான். ஏன்னா சஞ்சலி அனைத்து தெய்வங்களும் மனச்சேட்டைக்கு தீனி போடுற விஷயமா கேட்கிற விஷயத்த கொடுக்கலாம். ஆனா கொடுத்து அதையும் சரி பண்ணது சுவாமி தானே. இப்ப நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் கூட அனைத்தும் கேட்டார், அந்த உலகில் அனைத்தும் கேட்டார் சுவாமி கொடுத்தாருன்னா அவங்க எப்படி கேட்கறாங்கன்னு பாருங்க. சுவாமியை சேர்த்துக்கிறாங்க. சுவாமியே கேட்டார், நாம என்ன எதுக்கு கேட்கிறோம் சுவாமி கிட்ட? சுவாமி எனக்கு இது வேணும்னு பொருளை கேட்டுட்டு நீ அங்கேயே இரு கோயில்ல, நான் இங்க இருந்து அனுபவிச்சுட்டு வரேன்ற மாதிரி தான் போறோம். அந்த மாதிரி எண்ணத்துல இல்ல அவரு. சுவாமியே சேர்த்துக்கிறாரு. அமைக்க கூட அனுபவிக்க பொருள் அனைத்துமே சுவாமி, சாமி கொடுத்தது. இப்படின்னு அனுபவிச்சுன்னா சுவாமியை சேர்த்துக்கிட்டதுனால அனுபவிச்சு தொலைக்கப்படுது. திரும்பி 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 சுழல மாட்டோம். அந்த அந்த திரும்பி அந்த எண்ணமே வர சுவாமியை சேர்த்துக்கிட்டோம்னா அந்த மன சேட்டைகள் ஒடுக்கப்படும். ஏன்னா அது நம்மள முயற்சியில மனசேட்டை அடங்காது. அப்படின்னு அடங்கி இருந்தனா எல்லாருமே முக்தி அடைஞ்சிடும், உடனே ஆயிடுவோமே. இவ்வளவு குற்றத்துல திரும்பி திரும்பி சுழல வேண்டியது இல்லையே, புனர்வூக்கம் நடக்க வேண்டிய அவசியம் இல்லையே. ஆனா மனச்சேட்டைகள் யாரு கிட்ட அடங்குமோ அவங்கள சேர்த்துக்கணும். மனத்துக்கு இன்னும் தூபம் போட்டு இன்னும் விகாரப்படுத்துறதுக்கான சூழ்நிலைக்கு சேர்த்துக்கன்னா பயன் இல்லை. திரும்பி திரும்பி பிறந்துகிட்டே தான் இருக்க போறோம். அதே மனச்சேட்டை அப்படியே மன அமைப்போட திரும்பி திரும்பி பிறந்துட்டு இருக்கும். இதுல இருந்து வெளியே வர ஒரே சுவாமி சிவபெருமான சேர்த்தா மட்டும்தான் மனச்சேட்டை அனுபவித்து தொலைக்கப்படும் வினைகள். அப்புறம் திரும்பி அந்த சேட்டைகள் சேட்டையா தெரியாது. எல்லாம் சிவம் தன்மை எல்லாம் நம்ம சிவார்ப்பணம் சொல்லி சாப்பிடுற சாப்பாடு இருக்குல்ல, அது இந்த குற்றத்தை போக்கிடுமா. அதான் சிவனடியார் கூட்டு வீட்டுல சாப்பாடு போறதுக்கு அது ஒண்ணுதான் காரணம். ஏன்னா அவங்க சிவார்ப்பணம் சொல்லி சாப்பிடறதுனால இவங்க சாப்பாடு போட்டவங்களோட வினைகள்லாம் சேர்ந்து அழிக்கப்பட்டுவிடும். அதனால அது பூஜை சமம், சிவ பூஜை பண்ணதுக்கு சமம். இது கிரியையில ஒண்ணா சொல்லுவாங்க, சிவ கிரியையில அந்த ஒரு அமைப்பு இருக்கு. சோ மனம் உடலோட அமைப்பையே மாத்துது. டாக்டர் கூட சொல்லலாம், டாக்டர் மருந்து நாங்க தாங்க கொடுக்குறோம், ஆனா வந்து அது அவரோட மனநிலை அதுதான் வந்து உடம்ப தேட்டுறதுக்கு பயன்படும், நல்ல சூழ்நிலையில வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எதனா மனம் வந்து பாசிட்டிவாவே திங்க் பண்ணிச்சுன்னா நல்ல உடம்பு டக்குன்னு ரிகவர் ஆயிடும். நம்மளே நோட் பண்ணிருக்கலாம். ஆனா பாசிட்டிவா திங்க் பண்றதுக்கு மனம் இல்லையேன்னா அதுக்கு தான சூழ்நிலை பண்ணும். அதுக்கான சரிய கிரிய யோகம் ஞானம் நாம தான் வச்சிருக்கோமே. தவம்னா இதுதான் சரிய கிரிய யோகம் ஞானம். நமக்கு மீறிய சக்தி ஒண்ணு இருக்கு, அதுக்கு செய்ய வேண்டிய சரி கிரியை யோகம் இதுதான் நம்ம பண்ண முடியும். கிடைக்கக்கூடாது ஞானம். இது ஒண்ணுதான் நிரந்தர தீர்வா இருக்க முடியும். இந்த மன மன அமைப்பு நல்லபடி இருக்கும். திரும்பி திரும்பி ஒரு வழி பிறக்கும். இப்ப குற்றம் இல்லாத மனமான்னு கேட்டா பிறவி வந்திருக்கும், ஒரு வழி பிறப்புல வருவோம். திரும்பி திரும்பி இதிலே பிறந்து இதே சிந்திப்போம் இல்லையா? சிவபெருமான் சிந்திக்கிறதே ஒரு அதுவே தவம் இல்லையா? அதே ஒரு ஒரு சிந்தனையில சுவாமி வேட்கையை வைத்து அது பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்றுக்கான சுவாமி பற்று இல்லாத பெருமான தானே பற்றுவோம். எதுக்குன்னா எனக்கு பற்று போகணும், ஏன்னா பற்று விடக்கு அப்படி சொல்லி பற்று எனக்கு பற்றுனால்தான் துன்பம். அந்த பற்று விடணும்னா சாஃப்டா போவோமே. சாஃப்டா போறதுன்னா பற்று இல்லாத வேண்டாம் பிடிச்சுன்னா நமக்கு இதுல இருந்து விடுபடலாம். ஆனா விட்டுட்டு போகணுன்றது நம்ம அதாவது என்னன்னா ஒரு கேள்வி ஒண்ணு சிந்தனை தான். வாரியார் ஐயா சொல்லுவார் ஒரு கேள்வி. அவர் அவர் சொன்னது ஒரு தமாஷான ஒரு இது, அது சிந்திக்கலாம். எப்படின்னா ஒரு ஒரு பட்டினத்தார் காலத்துல ஒரு பயங்கரமான படித்த அறிஞர்கள்கிட்டயும் அருளாளர்கிட்ட ஒரு சந்தேகம் வந்துருச்சு. பட்டினத்தார் குடும்பத்தை விட்டுட்டு போனார். ஆனா அடுத்து நம்ம நாயன்மார்கள் அனைவருமே பார்த்து குடும்பத்தோடவே முக்தி அடைஞ்சாங்க. இப்ப குடும்பத்தை அடிச்சு தின்னமா இல்லாட்டி குடும்பத்திலே இருக்கணுமா, இது எனக்கு தெரியலங்க சாமி. பக்தி மார்க்கத்துல போறவங்க குடும்பத்துல இருக்க கூடாதா இல்ல குடும்பத்தோட இருக்கலாமா? சிவாயனம்மா இப்பதான்ப்பா கேக்குது. மைக் கொஞ்சம் ஏறிக்கிட்டா கூட. சாரிம்மா சாரிம்மா, ரொம்பவே இதுவாயிடுச்சுமா. சிவாயனம் சிந்தனை வந்து பட்டினத்தார் பத்தி பட்டினர் குடும்பத்தை விட்டுட்டு போனாரு. மத்தவங்க நம்ம 63 நாள் குடும்பத்தோடவே முக்தி அடைஞ்சாங்க. இது வந்து சான்றோர்களுக்கு ஒரு பயங்கர குழப்பம். பக்தி மார்க்கத்துல போறதுக்கு இது எது வந்து சரி? வீட்டுல இருக்கிற அடிச்சு இல்லாமா இல்லாட்டி வீட்டுல வச்சுக்கலாமா? இப்படிதான் கேள்வியே. இப்படிதான் வச்சு பேசிட்டு போறாங்க. அப்ப யார்கிட்ட கேட்பாங்க? அப்ப வந்து அந்த காலத்துல இருந்த சான்றோர் உயர்ந்தவராம அப்ப வந்து தாய்மானவர் இருந்தார்.
திருச்சிக்கு போய் தாய்மானவர் வந்து, ஏன்னா அவரு ராணியே வந்து ஆஃபர் கொடுக்குறாங்க, உங்க வந்து நீ என்ன வந்து இலவசமாவா அப்படின்னு சொல்லும்போது, வேணாம் வேணாம் இதை நான் மாட்ட மாட்டேன்னு ஒரு தப்பிச்சு ஓடிடுறாரு. இவர் ஞானின்னு டிக்ளேரும் பண்ணிடுறாங்க, ஏன்னா அவர் சுத்தி இருக்கக்கூடிய அனைத்தையும் வந்து நல்லதாவே நடக்குது. ஸோ இவர் வந்து அவர் ஞானின்னு தெரியும். ஆனா இந்த கொஸ்டின் அவர்கிட்ட தான் கேட்கணும், வேற யார்கிட்ட கேட்கறது? எல்லாருமே குறைவுடையவங்களா இருக்கும்போது நிறையான ஞானம் பெற்றவர்கள் தான் கேட்கணும்னு சொல்லிட்டு தாய்மானவர்கிட்ட போகுது இந்த கேள்விக்கு. அவர் ரொம்ப சிம்பிளா ஒரு பதில் சொல்லுவாரு, எல்லாரும் சிரிக்கிற மாதிரியான ஒரு பதில். அவர் சொல்லுவாரு, பக்திமார் சுவாமி இது பக்தி தான் முக்கியமே தவிர குடும்பம் இருக்கா இல்லையா முக்கியம் இல்லை அப்படின்னு. அதாவது நீ இன்னும் குடும்பத்தை திருத்ததா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்க, இன்னும் பக்தி செலுத்துறத பத்தி யோசிக்கவே இல்லையே. சுவாமி இப்போ பக்தி செலுத்துனா உனக்கு குடும்பம் இருக்கணுமா இருக்கக்கூடாதுன்னு சுவாமி முடிவு பண்ணுவார், நீ ஏன் அதை பத்தி கவலைப்படுற? நாம என்ன பண்ணோம், சூழ்நிலை ரெடி பண்றோம் முதல்ல. ஃபர்ஸ்ட் சூழ்நிலை ரெடி பண்ணா பக்தி வரும்னு. பக்தி இருந்துட்டா என்ன சூழ்நிலை வேணுமோ அது சுவாமி ரெடி பண்ணுவார். உனக்கு குடும்பம் இருக்கணும்னா குடும்பம் இருக்க போகுது, குடும்பம் இல்லைன்னா இல்ல, அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? ஸோ பக்திக்கு இது முக்கியம் கிடையாது. நாம பாக்குற விஷயம் வந்து தவறான பார்வை அப்படின்ற இதுல சொல்லுவாங்க. நாம இன்னமும் எப்படி செஞ்சா பக்தின்ற ஒரு ஸ்டெப்பை பிடிச்சிக்கிட்டு அந்த ஸ்டெப்பையே பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். அதாவது நம்ம பூஜை எப்படி பண்ணணும்னு நம்ம உபமணி முனிவர் செய்யறத பார்த்துட்டு தான் அவர் செய்வார்னு சொல்லுவாங்க. வேற கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணி எப்படி செய்யறதுன்னு தெரியல, சுவாமிக்கு அபிஷேகம் இவர் எப்படி பண்றாருன்னு பார்ப்பாங்களாம். செய்யற செயலை போய் அவர் செய்வார், ஆனா அது பயனே இல்லைன்னு சொல்லிடுறாரு இவரு. ஏன்னா ஒருத்தவங்க செய்யற செயலை பற்றி வர்றது இல்ல பக்தி, அன்புல உள்ளுக்குள்ள மனதார நீங்க செய்யக்கூடிய இதுலதான் வந்து அது அன்புன்றதுல அதுல சேர்க்காத செய்யக்கூடிய செயல் எல்லாம் பயனெல்லாம் போகுது. சின்ன பூ கூட எடுத்து போடலாம், நல்ல அன்போட போட்டா போதும். பெரிய ஆரவாரத்தோட பெரிய மலர் செண்டு எல்லாம் போட்டு மனம் பொறுதான் போச்சுன்னா அது போய் சேர போறதே கிடையாது. அதுல அன்பு அது பயன் கம்மியா தான் இருக்கும். அந்த மாதிரியான சிந்தனையை தான் நம்ம இப்ப பார்த்தோம். மனம்ன்ற அமைப்பை பத்தி ரொம்பவே சிந்திச்சோம். ஏன்னா இரு வினைன்றதே மனத்தை பற்றிய விஷயமா தான் இருக்கு. எப்படி வந்து இன்ப துன்பம் வருது நமக்கு, ஒரு சும்மா ஒரு சிந்தனை. நமக்கு அந்த கரணங்கள் இருக்கு, புறக்கரணங்கள் இருக்கு, மெய்வை கண்முக்கு இருக்கு, உள்ள மனம் இருக்கு. அது ஆன்மான்றது அந்த கரணங்கள் வழியா மனம் வழியா புறக்கரணங்கள் வழியா. இப்போ புறக்கரணம் கையில் அடிபட்டுருச்சுன்னா எப்படி அடிபட்டுதுன்னா, கையில் அடிபட்டதுனால இது ஒரு கரணம் கையில் அடிபட்டது, மனமானது துன்பப்படுது, அது வழியா ஆன்மா துன்பத்தை அனுபவிக்குது. மனம் வழியா தான் துன்பம் அனுபவிக்குது. ஸோ மனத்தை பக்குவப்படுத்தவங்களுக்கு அது உடல் வழியாக அழிக்க முடியும். உடலுக்கு வரும் துன்பம் அது மனமானது பொருந்தாததுனால அவங்களுக்கு வினை தெரியறது இல்லை. அனைத்து வினைகளுமே வந்து மனத்தின் அடிப்படையாகவே இருக்கிறதுனால மூல கண்மம் இதை சிந்திக்கும் போது காரண கண்மம் காரிய கண்மம் சொல்லிட்டு ஒரு சிந்தனை அந்த அதுல அம்மா சிந்திச்சுமா அவங்க தகவல் கொடுத்தாங்க, அதை பத்தி சிந்திக்கணும்னு. நமக்கு தெரியாம செய்யற தப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது வந்து வினை ஏறுமா ஏறாதா அப்படின்னு ஒரு சிந்தனை. இப்ப வந்து உண்மையாலுமே மனசார நான் இந்த தப்பு செய்ய நினைக்கல, ஆனா ஒரு செயல் வந்து ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டுறாங்க, இதுல அவங்களுக்கு வினை ஏறுமா ஏறாதா அப்படின்னு கேட்டா அது வினை ஏறாது. ஏன்னா அது காரண கண்மமா இருந்து மூல கண்மமா நிக்குமே தவிர அது காரிய கண்மமா இருந்து உன்னோட புனர் உற்பத்திக்கு பிறவிக்கு ஏதுவா அடுத்த பிறவிக்கு அது எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அது மனம்ன்றது ஒரு கருவி, அதை பொருந்தி நீ செய்யக்கூடிய வினைகள் தான் காரிய கண்மமா இருந்து உன்னோட ஆகாம வினையா மாறி அது ஆட் ஆகுது. அந்த ஒரு காரணத்தை இதுலயே இந்த ஒரு சிந்தனை ஐயா சிந்திச்சாரா என்னன்னு தெரியல. அது ஒரு இந்த தகவல் வச்சும் போது அவர் சொன்னது எப்படிங்களா, இது வந்து ஒரு ஒரு புரட்சிகரமான ஒரு சிந்தனை தான். நம்ம சிந்திப்போம், சரி தப்பு இருக்கலாம் இல்லாம போலாம். எப்படின்னா ஒரு பெரியார் இருந்தாரு, கடவுள் இல்லைன்னு சொன்னாங்க. அப்ப அவங்க பிள்ளையார் சிலை மூக்கெல்லாம் உடைச்சாங்க, பிள்ளையார் சிலை உடைப்பெல்லாம் நடந்தது. அவங்க இறந்துட்டாரு, பெரியார் இறந்துட்டாரு. ஆனா பெரியார் சிலை வைக்கிறாங்க, இப்ப பெரியாருக்கு சிலை வச்சிருக்காங்க. இப்ப இவங்க வந்து கடவுள் உண்டுன்றவங்க போய் பெரியார் சிலையை உடைக்கிறாங்க. இப்ப 2 பேரும் சுவாமி கிட்ட போய் நிக்குது. சும்மா நமக்கு வினையை பத்தி சிந்திச்சதுனால சொல்றேன். யாருக்கு தண்டனை அதிகமா கிடைக்கும்னா, கடவுள் உண்டுன்னு சொல்றவங்க தண்டனை அதிகம் உண்டு. ஏன்னா அவங்க பிள்ளையார் சிலையை உடைக்கும் போது இது மாதிரி கல்லுல கடவுளை பார்க்க முடியும்ன்ற அறிவு கூட அவங்க இல்ல. அறிவே இல்லாம செய்த குற்றங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் காரண கண்மமா இருந்து. ஏன்னா அவன் மனம் பொருந்தி அதுல கடவுள் இருக்காரு அவர் கஷ்டப்படட்டும்லாம் செய்யலாம். ஏன்னா அவன் கல்லுல கடவுளை பார்க்கக்கூடிய ஆற்றலே இல்லாமல் கொஞ்சம் பக்குவ நிலையில உயர்ந்த ரொம்ப தாழ்ந்து அறிவு நிலையிலையும் தாழ்ந்து இருக்கிறவங்க செய்யற செயல் அது. அதுல வினை அதிகம் இல்லை. ஆனா கடவுள் இருக்குன்னு சொன்னவங்க இப்பதான் அவன் பக்குவம் அடைஞ்சு கல்லுல கடவுளை பாக்குறான், கல்லுல பெரியார பாக்குறான். பெரியார் சிலை வச்சிருக்காங்கல்ல, கல்லு வச்சிரு இப்பதான் பாக்குறான். இப்பதான் கொஞ்சம் பக்குவத்துல உயர்ந்திருக்கான். இப்ப கடவுள் இருக்குன்றவன் போய் அந்த பெரியார் சிலையை உடைச்சா இவருக்கு குற்றம் அதிகம். ஏன்னா கடவுள் ஏற்கனவே நீ கல்லுல கடவுளை பார்க்க ஆரம்பிச்சிட்ட, அந்த அளவுக்கு மனப்பக்குவம் உடைய ஆளு. நீ இப்ப உடைக்கிறன்னா அவன் உணர்வும் சேர்த்து உடைக்கிற, அதுல பெரியாருன்னு ஒரு சிலை அந்த உணர்வையும் சேர்த்து உடைக்கிறதுனால நீ உனக்கு குற்றம் அதிகம். ஏன்னா மனசுலதான் சுவாமி இருந்து
இது வந்து காரிய கர்மம் ஆயிடுது. ஏன்னா ஒரு இன்டென்ஷனை வச்சுக்கிட்டு அவன் அறியாமையில செஞ்ச குற்றம் காரண கர்மமா இருந்து கம்மியான பலன் தீவினை கொடுக்குது. இது நமக்கு உள்ளுக்குள்ள காழ்ப்புணர்ச்சி வச்சுக்கிட்டு பெரிய சிலையை உடைக்கிறதுனால இது காரிய கர்மமா இருந்து வினை அதிகமாயிடுது நமக்கு. இதனால சுவாமி நடுநிலையா இருக்காரு. இந்த செயல் வடிவுல எப்படி வேணாலும் இருந்து போலாம். ஆனா அவங்க ஒரு ஆளும் தன்னுடைய செயல்ல இருந்து பக்குவ நிலை உயர்ந்து கொண்டு நாம யாருக்கிட்ட சண்டை போட்டுருப்போம், கீழே இறங்கினா நம்ம இன்னும் கீழே தான் போவோம். ஒருத்தவங்க தப்பு செய்யறான்னு திரும்பி பதிலுக்கு தப்பு செய்யறது வந்து ஆஹ் நியாயம் இல்லாததுமா தான் தோணுது. ஏன்னா அது உலகியல் இதெல்லாம் திரும்பி திரும்பி நம்ம செய்வோம், ஆனா பண்ணக்கூடாது. ஏன்னா மனம் பொருந்தாலாவது அதை விட்டுறணும். திரும்பி திரும்பி பாவம் அவன் என்ன அடிச்சா நான் திரும்பி அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. வந்து சரி அடிக்கிறான், அவன் ஏன் அடிக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், நிரந்தரமா என்ன பண்ணலாம் அப்படிதான் யோசிக்கணுமா தவிர திரும்பி திரும்பி அடிக்கணும், அப்ப திரும்பி காழ்ப்புணர்ச்சி கொண்டு திரும்பி மனம் பொருந்தி திரும்பி செஞ்சா வினை திரும்பி ஏற்றம் தான் சொல்லிக்கிட்டே இருக்கும். அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு ஒரே வழி சுவாமியை பற்றுவதுதான், வேற வழி இல்லை. ஸோ இருவினையை பத்தி அதிகமா சிந்திச்சோம், போக்குவரவுக்குரிய மறுபிறப்பை பத்தி சிந்திச்சோம், பல புனர்வுற்பத்தை பத்தி சிந்திச்சோம். ஏன்னா அது 2ஆம் சூத்திரம் முழுக்கவே புனர்வுற்பத்தை மட்டும்தான் பேசுறது, முதல் உற்பத்தை பத்தி பேசல. ஏன்னா இப்ப நம்ம ஆல்ரெடி பிறவி எடுத்து வந்துட்டோம், ஏதோ ஒரு பிறவியில் மனித பிறவியா இருக்கும். இங்கிருந்து சிந்திக்கும் போது திரும்பி திரும்பி வந்திருக்கோன்றதை மட்டும்தான் உணர்த்திட்டு அதுக்கப்புறம் தான் முதல் உறுப்பத்தை பத்தி சிந்திக்கணும். ஏன்னா முதல் உறுப்பு எப்படி நடந்தது, நம்ம ஆணவத்தை பற்றி இந்த ஆன்மா அனாதியே பற்றி இருந்தது. இதுல இருந்து விடுவதற்காகத்தான் மாயையிலிருந்து உடம்பு கொடுக்கப்படுது. 30 தத்துவங்கள் நமக்கு தனுகரண போன போகங்கள் நமக்கு கருணையினால் கொடுக்கப்பட்ட உடம்பு, மாய உடம்பு. ஆனா அதுவும் மாயை தான், இதுவும் நித்த பொருள் இல்லை. ஆனா மாயிலிருந்து கொடுக்கப்பட்ட உடம்பு எதுக்குன்னா தன் நிலை உணர்ந்து பற்றிய பொருள் குற்றம்னு பகுத்தறிவை கொண்டு, ஏன்னா நம்ம அறிவுடைய பொருள், அறிவிலையும் செயலையும் சுவாமி குறுக்கிட்டு செயல்படுத்துவோம். ஆனா நமக்கு விருப்பம் இருக்கணும். அதான் சுவாமி குற்றத்தை போக்கணும்ன்ற விருப்பம் மட்டும் இருக்கட்டும். ஏன்னா அவர் இச்சையில நம்மளோட விருப்பத்துல குறுக்கிடவே போறது இல்லை சுவாமி. அந்த விருப்பு எங்கேயோ ஒரு மூலையில இருக்கட்டும், பல விதமான குற்றங்கள் இருக்கட்டும், பிரச்சனையே இல்லை. ஆனா விருப்பு சுவாமி மேல பற்றணும்ன்ற நினைப்ப வச்சாலே சுவாமி அறிவிலையும் புத்தியில வந்துட்டு சித்தத்துல சிவத்தை வச்ச உடனே புத்தியில சுவாமி நின்று அங்குசமா நின்று நமக்கு முடிவு எடுக்கிறது நல்ல முடிவை செஞ்சிருவாரு. ஸோ சிவ பூஜை வந்து நமக்கு சொல்லி அடியாள் பத்தி சிந்திச்சோம், இருவினையை பத்தி சிந்திச்சோம், இப்ப போக்குவரவை பத்தி சிந்திச்சோம். இப்ப அடுத்த இதுவா வந்து சில இதை பத்தி பேசணும்னு வச்சுங்களேன். இப்ப இருவினைன்னு திரும்பி ஒன்று பல பிறவிகள்ல நம்ம செய்த வினை பாவ புண்ணியங்களா வருதுன்னு சிந்திச்சோம். இப்ப பாவ புண்ணியங்களா வரும் வழியும் சிந்திச்சோம். எப்படி உள்ள வருதுன்னா கருவிக்கு முதல்ல மெய்வாய் கண்முக்கு சேவிக்கு துன்பம் வந்தா கூட மனத்துக்கு தான் துன்பம், மனம் வழியாதான் ஆன்மா வந்து துன்பத்தை அனுபவிக்குது. இதுக்கு இப்ப நம்ம லேயர் லேயரா பார்த்தோம்னா ஆன்மா, அதுக்கு இன்ப துன்பம் மேல இருக்குது மனம், அதாவது மனம் சித்தமுத்தி அங்கார மனம். அதுக்கு மேலதான் வந்து கருவி கரணங்களும் சொந்தங்களும் சூழ்நிலைகளும் மற்றதெல்லாம் இருக்கு. இதுல நம்ம இதுல இருந்து அந்த மனசை மட்டும் பியூர் பண்ணிட்டோம்னா, ஏன்னா அதுலதான் நம்ம வினையும் ஏற்றமும் இருக்கு. ஏன்னா நம்மளோட காழ்ப்புணர்ச்சி வைத்துக்கொண்டு விருப்பு வெறுப்பு வைத்துக்கொண்டு செய்யக்கூடிய செயலுக்கு தான் வினை ஆகாமி வினை ஏறுதுன்னு பார்த்துட்டோம். ஸோ மனம் தான் முக்கியம் ஆகிடுச்சு. மனத்தை கண்ட்ரோல் பண்ணது யார்கிட்ட இருக்கு, நம்ம கிட்ட இல்ல. சரி என்ன எப்படி வந்து சுவாமி செய்யறாரு, சுவாமி கிட்ட வழிபாடு பண்றோம், சரியகிரி யோகம் பண்றோம். இதை பண்றதுனால சுவாமி எப்படி செய்யறாருன்னு சொல்லணும், சாத்திரம். இப்படி சொல்லாம விட்டுட்டா நமக்கு அது இன்னும் வேல் கொம்பு மாதிரி ஒண்ணுமே தெரியாம ஆயிடும். அவர் சொல்றாங்க, நீ சித்தத்துல சிவனை வச்சவன், சித்தத்துல சிவன் வைக்கிறதுன்னு தெரியலங்க அப்படின்னா என்னன்னு தெரியல. ஆனா சித்தத்துல சிவனை வச்சா புத்தியில சுவாமி நிச்சயிப்பா. அதுதான் நம்ம விநாயகர் வாழ்க்கை புத்தியில் வைத்தடி போட்டுக்கிற புத்தி சுவாமி நல்ல புத்தி கொடுப்பாரு. நல்ல புத்தின்னா சுவாமி கிட்ட நம்ம கேட்க வேண்டிய ஒண்ணே ஒண்ணு, அது மட்டும்தான். நம்ம பஞ்சாட்சர மஞ்சத்திர செவிக்கு திருமுறைகளை ஓதலாம், என்ன சொன்னாலும் சுவாமி மிட்டி போய் என்ன கேட்கணும், பொருள் கேட்போம். ஏன்னா அது நம்ம பெரிய லிஸ்ட் போட்டு கேட்கறது அது இருக்கட்டும். அதுக்கு மேல சுவாமி நான் ஏதோ கேட்கறேன், இது நல்லதுக்கா கெட்டதுக்கான்னு தெரியாது. ஆனா அதனால நீ சுவாமி எதுக்கு நல்லதோ அதை செய்ப்பா, ஆனா இதெல்லாம் கேட்கறேன், நல்ல புத்தியை கொடு அப்படி மட்டும் தான். ஏன்னா புத்தி தான் ரொம்ப முக்கியம், நிச்சயிக்கக்கூடிய ஆற்றல் புத்திக்கு மட்டும்தான். சித்தம் சிந்திக்கும், புத்தி நிச்சயிக்கும், அகங்காரம் எழுச்சி ஊட்டும், மனம் சஞ்சலப்படும். மனம் சஞ்சலப்படுற மனத்தை வச்சுதான், தேவையை வச்சுதான் கோயிலுக்கே போறோம். ஏன்னா அதுவும் ஒரு விருப்பு தானே. கோயில் மேல் சுவாமி பற்றான் பற்றினை பற்றுகின்ற பற்று, அது ஒரு பற்று தானே, அது ஒரு மனசோட எழுச்சினால தானே செயல்படுது. அதனால சில விஷயங்கள் பற்று நம்ம ஒத்துக்கிறோம். எதுக்குன்னா பற்றை விடுறதுக்காக. இது ஒரு விதமான புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா கேட்கறதா வேணாமா சுவாமி கிட்ட, ஏன்னா எல்லாம் சுவாமிக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறதா இல்ல கேட்கறதா. கேட்காத குழந்தைக்கு பால் கிடையாது, உண்மைதானே? தாயாவே இருந்தாலும் கேட்காத குழந்தைக்கு பால் கொடுப்பாரான்னு கேட்டா நேரத்துக்கு கொடுப்பாங்க. உனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னா நீ அழுதாதான் கிடைக்கும். இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது கேட்கதான் போறோம் சுவாமி கிட்ட. கேட்போம். ஆனா கேட்கறது எனக்கு நல்லதுதான் வருமானது நம்ம நிச்சயம் கிடையாது, நல்லதுதான் பண்ணணும்னு நிச்சயம் கிடையாது. அந்த ஒரு காரணத்துக்காக சுவாமி கேட்கற நல்லது கேட்கற, எது நல்லதோ பார்த்து செய்யி, புத்தியில வச்சுக்கோ,
நான் உன்னையே பட்டினிக்கு ஏன்னா எனக்கு துன்பத்தை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஆற்றல் எனக்கு இல்லை. ஏன்னா துன்பங்கள் நிறைய சூழுது. என்னால வெளியே வர முடியல. நான் ஒன்ன மட்டும் பட்டுறேன். நீ வந்து எனக்கு முன்னாடி நில்லு, என் கூடயே வா. கூடயே வந்தேன்னா அம்மா அப்பா கை பிடிச்சிட்டு போற குழந்தை நடுரோட்டம் எவ்வளவு பெரிய ரோடா இருந்தா எனக்கு எனக்கு கடக்கிறது ஈஸி இல்லையா? அந்த மாதிரி எவ்வளவு பெரிய துன்பங்கள் வந்தாலும் அது என்னோட வினைக்கு மாதிரி வந்திருக்கு. சரி, அது எழுதி வெளியே வர்றதுக்கு நான் வருவேன், நான் சேட்டைகளும் பண்ணுவேன். ஆனா என் அம்மா அப்பா நான் பத்திரமா கூட்டு போவாங்க அப்படின்ற நினைப்பு. ஆனா பெருமானோட நிழலே போகணும். அப்படி போனாதான் நமக்கு ஆஹ் அதான் இருமா திருப்பன்களோ அந்த மாதிரி நம்ம சாமி ஜாலியா போலாம், பிரச்சனையே இல்லை அப்படின்ற மாதிரி போலான்ற மாதிரி சிந்தனையில இருவினையின் போக்குவரவு புரியன பிறவி பல பிறவிகள் உண்டு. இந்த மனசை இங்கேயே இந்த பிறவியிலே நம்ம ஓரளவுக்கு நெறிப்படுத்த முயற்சி பண்ணலைன்னா எந்த பிறவிலையும் கிடைக்கும். அடுத்த பிறவி மனித பிறவி கிடைக்கலாம். சூழ்நிலை இந்த மாதிரி வாய்க்குமா? திருமுறை எடுப்போமா? எந்த பிறவி எத்தனாவது வயசுல திருமுறை தொடுவோம் தெரியலையே. பெரிய புராணம் எப்ப கிடைக்கும்? இந்த மாதிரி சூழ்நிலை அடியார்கள் கூட்டம் கிடைக்குமா? இந்த சூழ்நிலையில தானே மனம் பத்தி சிந்திக்கிறோம், மன பக்குவத்தை பத்தி சிந்திக்கிறோம், இதுக்கான செயலை பத்தி சிந்திக்கிறோம், எப்படி போறதுன்னு மனத்தை செதுக்கிறதுக்கான முயற்சி பண்றோம். இது இந்த சூழ்நிலை அமையுமா? சாத்திர நூல்கள் எந்த எப்படி இருக்குன்னு தெரியாது. அந்த மாதிரி கைக்கு வருமா? இன்னும் நிறைய பேர் இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சாத்திரம் தோத்திரங்கள் ஆகட்டும், யாரோ பக்திமானுக்காக எழுதப்பட்டது. அவங்க பார்த்து பாடுறதுக்கு எனக்கு இருக்க குற்றத்துக்கு இதெல்லாம் இது கொண்டு போக முடியாது, பொருந்தாதுன்னு நினைச்சிட்டு இருக்கவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. இது வந்து கண்டிப்பா பயன் கூடியது. இருக்க சூழ்நிலையிலேருந்து நம்மள ஈடேற்றக்கூடிய அனைத்து அது டூல்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அனைத்து கருவிகளுமே அழகா வச்சிருக்கோம். என்னென்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் அழகா சொல்லிட்டு நம்ம வழிபாடு எப்படி இருக்கணும்ன்றத ஸ்டெப் பண்ணி சொல்லி கொண்டு போறாங்க. இந்த இரண்டாம் சூத்திரத்தை பத்தி நல்லா விரிவாவே இருவினையின் போக்குவரவு புரிய பத்தி நல்லாவே சிந்திப்போம். ஏன்னா நம்ம இப்ப பல பல குற்றங்கள் பல துன்பத்துல உழண்டு கொண்டிருக்கோம். இதுக்கு நம்ம முதல்ல எடுத்த உடனே நமக்கு உயிர்களோட இயல்பு எப்படி இருக்கும்னா வாட்டம், விசித்திரம், அந்த மாதிரி சோகம், அது இதெல்லாம் வந்து அதோட இயல்பு தான், ஆணவத்தின் இயல்பு தான். எப்படின்னா எனக்கு மட்டும் இந்த துன்பம் வருது, என்ன எல்லாம் போகணும், இது மாதிரி தோணும். அந்த மாதிரி சில நேரத்துல டவுன் ஆகும். ஆனா இதெல்லாம் வந்து நல்ல விஷயம் கிடையாது. அதனாலதான் போக்கக்கூடிய, அதனாலதான் ஆணவத்தோட அதை 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 பொருத்தி அதை போக்கக்கூடியதா நம்ம சொல்றோம். எப்பயுமே பாசிட்டிவா பாக்குறவங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு தான் அனைத்துமே நடக்கும். பாசிட்டிவாவே திங்க் பண்ணணும். இது எனக்கு நல்லது கெட்டதே நடக்குது, சூழ்நிலை நடக்குது, நெகட்டிவாவே பேசக்கூடாது. எல்லாம் பாசிட்டிவா. அது நம்ம அனைத்து சாத்திரங்களும் தோத்திரங்களும் நம்ம வச்சிருக்க அனைத்துலயுமே எங்கேயுமே நெகட்டிவாவே சொல்ல மாட்டாங்க. நெகட்டிவா வார்த்தையா வந்தா கூட அது பாசிட்டிவான டேட்டா சொல்றதுக்காக தான் சொல்லியிருப்பாங்களே தவிர எங்கேயுமே நெகட்டிவா யாருக்கும் சொல்லவே மாட்டாங்க. எல்லாமே நல்லதுக்கு தான். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் சொல்லிட்டு நல்லா வாழலாங்க, நல்லா வாழலாம். சுவாமி பற்றுங்க, வேற எதுவும் வழி இல்லை. தோத்திரம் படிக்க 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 நம்ம சுவாமி நம்ம கூடயே வருவார், நம்ம காப்பாத்துவார். ஏன்னா நம்ம 36 தத்துவங்களும் நமக்கு இருக்கிறது இது ஒண்ணுதான். இப்ப நம்ம இப்ப இது இந்த சிந்தனை 36 தத்துவங்களை சிந்திக்கும் போது கூட ஒரு கேள்வி எல்லாம் நிறைய எழுந்தது. அதை பத்தி நம்ம சிந்திப்போம். அப்புறம் இந்த மன அமைப்பை பத்தி திரும்பி, ஏன்னா இருவினையின் போக்கு வரவு புரியன்றதை பத்தி தான் நம்ம இன்னமும் சிந்திக்கிறோம். இருவினை நல்வினை தீவினைன்றதே இன்ப துன்பமா வர்றதுக்கு காரணம் என்ன, அதை பத்தி சிந்திக்கிறோம். இது ஒரு பாதி இருக்கக்கூடிய 4 தத்துவங்களை பத்தி பேசுறோம். இது கீழே இருக்கக்கூடிய தத்துவங்கள்ல மெய்வாய் கண்முக்கு செவி, கை கால் வாய் எருவாய் கருவாய் ஓசை உரு ஒளிசை நாற்றம் மண்ணின் நெருப்பு ஆகாயம் காட்டுன்னு ஒரு 20 தத்துவங்கள் கீழே இருக்கு. இதுல 36 தத்துவங்கள்னு சொன்னா இது என்னங்க? இது 36 தத்துவங்கள் புரியல அது அப்படின்னு. நமக்கு வேதியியல் எல்லாம் படிச்சிருக்கோம், கெமிஸ்ட்ரி எல்லாம் படிக்கும்போது ஒரு பீரியாடிக் டேபிள்னு போட்டு இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து பொருள்களையும் எடுத்து இது வந்து கல்லு, இது வந்து திரவம், இது வந்து காற்று அப்படின்னு பாகுபாடு படுத்தி டேபிள்ல போட்டு அதோட குணதிசயங்கள் அதை பத்தி எல்லாம் ஆராய்ஞ்சு நம்ம அழகா ஒரு டேபிள் போட்டு வச்சிருப்போம். இது உலகத்துல கூடிய அனைத்து எலமெண்ட்ஸ் சொல்லுவாங்க, எல்லாத்தையும் அதுக்குள்ள போட்டிருப்போம். இவ அனைத்தும் இந்த மாதிரியான ஒரு விஷயம் தானே இதுவா இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தா, ஆமா, இதுல 36 தத்துவங்களை இல்லாத விஷயம் ஒண்ணு இருந்துடவே கூடாது. அது 36 தத்துவங்கள் தாத்வீகங்கள் செயல்பாடுகள். அதுதான் அங்க சாத்திரம் முதல் சேலஞ்சே. 60 தாத்வீகங்கள்னா செயல்பாடுகள். அவங்க சொல்லக்கூடிய ஒண்ணுன்னா மண்ணுனா என்னது, உடம்பு, எலும்பு, மஞ்சை, மயிர், வியர்வை, சதை, இந்த மாதிரி 5 விதமான நம்ம உடம்புல தெரியுது. மண்ணின் காரியங்கள் இந்த மாதிரி ஒண்ணு சொல்லிட்டே வருவாங்க. இதுல விக்கல், இரும்பல், கண் ஏறல், தூக்கம், கோட்டுவாய், இது அனைத்துமே இதுல வந்துடும். ஏன்னா நம்ம உணரக்கூடிய ஏதோ ஒரு செயல் இந்த 96 தத்துவத்துக்குள்ள வராம இருந்துட்டா இந்த 96 தத்துவங்கள் கம்ப்ளீட் இல்லைன்னு ஆயிடும். இப்ப எப்படி ஒரு புதுசா ஒரு எலமெண்ட் எடுத்துட்டு இந்த பீரியாடிக் டேபிள்ல வரவே இல்லை அப்படின்னு ஒரு எலமெண்ட் எடுத்துட்டீங்கன்னா பீரியாடிக் டேபிள் கம்ப்ளீட் இல்லைன்னு சொல்லுவோம்ல. இந்த உலகத்துல ஏதோ ஒரு எந்த பொருள் எடுத்தாலும் அது வந்துருங்க. அது உள்ள மண்ணா சிலிக்கா அதுல அங்க இருக்குங்க, தண்ணியா H2O ஹைட்ரஜன் அங்க இருக்குங்க, இப்படின்னு போட்டு பார்க்க ஒரு பண்றோம்ல. இது இல்லாம ஒரு பொருள் இங்க இல்ல. அது மாதிரி 96 தத்துவங்கள்ன்றது முழுசு. இது தவிர ஒண்ணு புதுசா ஒண்ணு நம்ம அனுபவத்துல வரவே வராது
அப்படின்னு சேலஞ்ச் பண்ணாங்க. இதுக்கான சிந்தனையே நிறைய போச்சு. ஏன்னா நிறைய பேர், ஏங்க இது விக்கல் இருக்கா, இரும்பல் இருக்கா, தும்பல் இருக்கா, கோட்டுவா இருக்கா, நான் திமிரு முறிக்கிறேன் அது இருக்கா, இது எல்லாமே கேட்பாங்க. ஏன்னா இதெல்லாம் செயல், நம்ம உடம்பல் நம்ம செய்யக்கூடிய செயல், அதெல்லாம் இருக்கு இதுல. வாதமாறுது வரும், தச வாயுக்கள் வரும், தச நாடிகள் வரும். இதை பத்தி சிந்திச்சு நல்லா விரிவாவே பண்ணுவாங்க. இவ அனைத்துமே வினைக்கு ஏடா நமக்கு கொடுக்கப்பட்ட உடம்புக்கான செயல்பாடுகள். ஆனா இப்ப 96 தத்துவங்கள்லயும் நமக்கு ஆளுமை இல்லை. உயிர்களுக்கு எத்தனை தத்துவங்களை பற்றி வேலை செய்யுன்னு பார்த்தா 96 36 பற்றி வேலை செய்யாது. பிறவிக்கு ஏத்த மாதிரி இப்ப நம்ம சொன்ன மாதிரி மரமா இருக்கும் போது தொடுதல் உணர்ச்சி மட்டும்தானே இருந்திருக்கும், மத்ததெல்லாம் ஆளுமையே இல்லாம இருந்திருக்கும். அது மாதிரி இப்ப 5 சென்சஸும் இருக்கு, பகுத்தறிவும் இருக்குன்னா மனசையும் கொஞ்சம் புத்தி கொண்டு அதை பக்குவப்படுத்துறோம். மனமும் அதனாலதான் மனிதன் பேரே, அதை மனசை ஆளுமை பண்ணக்கூடிய ஆற்றல் இருக்கிறதுனால மனிதன். மனிதனும் இதுக்கு மேல இருக்கிற காலம் நியதி நமக்கு ஆளுமை இல்லை, இப்ப இல்ல. ஆனா பக்குவம் அடைஞ்சா அதுவும் இருக்கு. ஏன்னா நமக்கு சதாசிவ தத்துவம் தகுந்த வரைக்கும், ஏன்னா மகேஸ்வர தத்துவங்களே 25 மூர்த்தங்கள் வச்சிருப்போம். சுத்த வித்தையில முத்தொழில் செய்யறதுக்குரிய ஆற்றல் அங்கதான் இப்ப படைத்தல் காத்தல். அவங்க எல்லாம் ஆன்மாக்கள், பக்குவப்பட்ட ஆன்மாக்கள், சிறந்த சிவனடியார்களுக்கு கொடுக்கப்பட்ட பதங்களா தான் அது இருக்கும். அவங்களும் ஆன்மாக்கள் தான் நாங்க இருக்க முடியும். அப்படின்னா நமக்கு இப்ப இருக்கக்கூடிய சில தத்துவங்கள்ல நம்மளால ஆளுமை இல்ல, ஆனா தவத்தின் மூலியமா ஆளுமை வரும். பல சித்துக்கள் வரலாம், அட்டமா சித்துக்கள் எல்லாம் வரலாம். ஆனா அதுக்கு மயங்கன்னா அங்கேயே சொல்லுவோம், பல பிறவிகள் எடுத்து சொல்லிட்டு இருக்கோம். அது நித்த பொருள் இல்ல. அது அனைத்துமே மனத்துக்கு விகாரத்துக்கு தான் உயர பயன்படும். ஞானத்துக்கு தடையா இருக்குன்ற எண்ணம் வரும்போது சித்தாந்தம் தான் நமக்கு சிவபெருமான பட்டினா மட்டும்தான் நம்ம மேல போக முடியும். இப்போ நம்ம சதாசிவ தத்துவம், மகேஸ்வர தத்துவம், சுத்த வித்தியை, அங்க ஏதாவது ஒரு பதங்கள் பட்டு பெருமானடி பாதத்திலே இருந்து இன்பத்தை துய்த்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த அமைப்பை நம்ம வைக்க போறோம், இந்த சிந்தனையை வைக்கிறோம். இப்ப இந்த மனத்தின் கூறுகளை பத்தி சிந்திச்சோம்ல, இந்த சித்தம், புத்தி, அகங்கார, மனம், இவை அனைத்தும் சேர்த்துதான் நம்ம மனம்ன்ற அனைத்து இதுலையும் சொல்லுவோம். சில இடத்துல மனம் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, சித்தத்துக்கு இப்ப மேல 7 தத்துவங்கள், காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் சொல்றோம். காலம்னா அம்மா சொன்ன மாதிரி காலம்னா டைம், நியதினா நிச்சயிக்கப்பட்ட வினை அந்த நேரத்துல நடக்கணும், அனுபவிக்கக்கூடிய அந்த நியதி, சட்டம்ன்ற மாதிரியான நியதி. கலை, வித்தை, அராகம் கலை, அதாவது அறிவு இச்சை செயலுக்கான மூல சக்தி அப்படின்னு சொல்லணும். கலைன்றது செயல் சக்தி, வித்தை அறிவு சக்தி, அராகம் இச்சா சக்தி. இந்த 3 சக்திக்கான மூலம் அப்படின்னு. ஆனா அந்த சக்திகளை தான் நம்ம படமும் வச்சிருக்கோம். நம்ம வழிபடுறதுலாம் லக்ஷ்மி தேவி, சரஸ்வதி தேவி, பார்வதி தேவின்னு வச்சிருக்கிறது எல்லாமே நமக்காக அந்த இந்த மூல சக்தியா தான் வச்சிருப்போம். இதுக்கு உள்ளீடா எப்படி வேலை செய்யுதுன்றதையும் நம்ம சித்தாந்த ஆசிரியர்கள் நம்ம சொல்லியிருக்காங்க. இப்ப சித்தம், புத்தி, அகங்காரம், மனம்னா சித்தத்துல சிவனை வையினா என்னன்னு நமக்கு தெரியாது. அங்கதான் வாக்கை பற்றி நில்லுங்க. ஏன்னா வாக்கு 4 விதமா வேலை செய்யுது. இப்ப நம்ம பேசுறோம்ல, உள்ளுக்குள்ள பேசுவோம், என்னதான் பேசுறான்னு தெரியல, ஏதோ பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைப்போம். உள்ளுக்குள்ள வார்த்தையா வராது, நினைப்பாவே நிக்கும்ல, அதுக்கு ஒரு பேரும், இன்னும் ஒரு உணர்வு மாத்தியமா இருக்கக்கூடிய அதுக்கு ஒரு பேரும், வெளிவந்த வார்த்தைக்கு ஒரு பேரும், வெளிவந்த வார்த்தையும் உன்னுடைய அறிவு அந்த உந்துதல் எல்லாமே வரக்கூடிய வார்த்தைக்கு வேற ஒரு, அது பேர் மனநம்னு சொல்லுவாங்க. அதாவது ஆரம்பிச்சா போதும். இப்ப சிவபுராணம் நம்ம பல முறை படிச்சிருப்போம். ஆனா எத்தனை தடவை அறிவு கொண்டு ஒரு வார்த்தையும் சிந்திச்சு பாடணும்னா அது இருக்காது இல்ல. ஏன்னா பழக்கப்பட்டு அது எங்கேயோ வச்சுட்டோம், அது தானா ஓடுது. ஜனகன மனகனை கடகடன் ஆரம்பிச்சா ஓடுது, கடகடன் ஓடுது. ஆனா சிந்திக்க இல்லாம போகுது. அது இந்த வாக்குல எங்க வருது அப்படின்னு கேட்கணும் இல்லையா? ஆனா அதுதான் அந்த சிந்தனை தான் சொல்றாங்க, சூட்சுமை, பைசந்தி, மத்தியமை, வைகாரி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வைகாரியில சித்தத்துல சிவனை வச்சா என்ன ஆகும்னா, அது கிட்டத்தட்ட மனனம் பண்ணதுக்கான சமம் தான். ஆனா என்ன ஆகும்னா உள்ளுக்குள்ள சிவாயனம் ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம எப்படி சிவபுராணம் ஆரம்பிச்சா கடகடன்னு கடை முடிக்கிறோம்ல, அந்த மாதிரி பழக்கப்படாம சிவாயனம் 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 பல முறை சொல்லி 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 உருவேற்றி நீ வாய் விட்டு சொல்லவே வேண்டாம், வைகாரியா வரவே வேண்டாம், சூட்சும வைகாரியா இருந்து உள்ளுக்குள்ளேயே அது அது ஓடிக்கினே இருக்கும். அது மந்திர ஆற்றலை உருவாக்கி கொண்டே இருக்கும். அந்த மாதிரி வைக்கக்கூடிய அது அது பேர் தான் சித்தத்துல வைக்கிறது அப்படின்றது. சிவபெருமான் திருநாமத்தில் சிவத்தையும் சித்தத்துல வைக்கக்கூடிய அந்த சிவாயனமான்றது தன்னோட செயல்பாடுகளில் அந்த ஆன்மாவை ஒழுங்குபடுத்தி கொண்டே இருக்கும். சிவாயனம் கரெக்ட்மா. ஏன்னா அது சித்தம்ன்றது தான் பதிவுன்னா பல பிறவிகள் நாம் செஞ்ச சேட்டைகள், அதாவது பாவ புண்ணியங்கள் அனைத்துமே என்ன பதிவா அதுல இருக்கும். இப்ப அது ஒரு ஹார்ட் டிஸ்க் மாதிரி ஒரு ஒரு கொள்ளளவு கொண்ட ஒரு பாத்திரம்னு வச்சுங்களேன். அதுல நிறைய குப்பை தண்ணி இருக்கு. அதுல இப்ப நிறைய நல்ல தண்ணி ஊத்திக்கினே இருந்தீங்கன்னா
குப்பையெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. வழிஞ்சு வழி வெளியே போயிட்டே இருக்கும். குப்பையெல்லாம் குறைஞ்சு நல்ல தண்ணி ஆயிடும் இல்லையா? ஃபைனலா பார்த்தா வெறும் சிவாயனம் மட்டும் தான் இருக்கும். அது கெட்டதெல்லாம் இப்ப திரும்பி ஏதோ ஒரு ஐஸ்கிரீம பார்த்து எனக்கு ஆசையா இருக்குன்னு சொன்னீங்கன்னா, உடனே சொல்லுவோம். அந்த ஆசை எழுவதற்கான அந்த தகவல் கூட சித்தத்துல இருக்காது. ஏன்னா சேட்டை பண்ற மனம் தகவல பற்றி தான் இருக்கும். இது மாரி ஐஸ்கிரீம் இருக்கு, இந்த மாரி சாப்பிட்டா இவ்வளவு டேஸ்ட் இருக்கும். இந்த மாரி நெனப்பெல்லாம் வந்து சித்தத்திலேருந்து எடுத்ததா தானே இருக்கும். அது சித்தத்துல பதிவே இல்லாததுனால இந்த சேட்டை செயலிழந்து கிடக்கும். ஸோ சித்தத்துல சிவத்த வச்சோம்னா, புத்தி நிச்சயிக்கிறது நியாயமா இருக்கும். சேட்டைகளே செஞ்சிருந்தாலும் புத்தி நல்ல புத்தி செய்யலாம். இது இத இந்த இந்த சிந்தனை வரும்போது இன்னொரு தகவல் கூட சிந்திக்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்போ ஒரு டைம் இருக்கு. ஒரு 10 நிமிஷம் சிந்திக்கலாம். திருச்செந்தூர் முருகரை பத்தி கொஞ்சம் சிந்திப்போம்மா. சிவாய நம. ஏன்னா இந்த சிந்தனை வரும்போது இந்த சிந்தனை வரும்போது அது ஏன்னா வாரியார் சொன்ன தகவல் அது சொன்னாங்க. ஏன்னா மனம்ன்றது நம்ம ரொம்ப புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குமா. ஏன்னா இப்ப முருகப்பெருமான் தேவர்கள் சிறை மீட்ட பெருமானே அப்படின்னு சொல்லுவாங்க. தேவர்கள் மைக்கு சிறை தேவர்கள் சிறை மீட்டா நமக்கு என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஏன்னா தேவர்கள் ஏதோ தப்பு பண்ணாங்க. என்ன தப்பு பண்ணாங்களோ அவங்க போய் சூரபதுமன் சிறையில் அடைச்சிட்டான். அவங்கள மீட்டு எட்டுன்னு வர்றாரு. ஒரு ராஜா கிட்ட இருந்து ஒரு கைதிகளை மீட்டு எட்டுன்னு வர்றது பரம்பொருளுக்கு இலக்கணமா? இன்னொரு ராஜாவே செய்வானே, இது என்ன பெரிய பெரிய விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். தேவர்களை தேவர்களை பிடிச்சி வச்சாரு, மீட்டாரு. அது முக்கியம் இல்லைங்க. அது முடிச்சிட்டு என்ன செஞ்சாரு அப்படின்வாங்க. இப்ப கூட்டு அதுக்கு அது சும்மா சொல்லுவாங்க. அது என்னதான் நடந்ததுன்னு ஆராயறதுக்கு அது பேர் என்ன ஆர்சிஏன்னுவாங்க. ரூட் காஸ் அனாலிசிஸ். அதாவது இதுக்கு நமக்கு வந்த துன்பத்துக்கு எது காரணம் அதை பத்திய சிந்தனை அதை பண்ணுவாங்க. அது பண்ணும்போது அவங்க சுவாமி கேட்பாரு, சரிப்பா ஜெயிச்சாச்சு, சூரபத்ரன் அழிச்சாச்சு, நீங்களாம் வெளியே வந்துட்டீங்க, உங்களுக்கு துன்பம் வந்ததுக்கு காரணம் என்ன சொல்லுங்க அப்படின்னு முருகப்பெருமான் கேட்பாரு. அதுக்கு அவரு எல்லாமே சொல்லுவாங்க, இல்லைங்க நாங்க வந்து தட்ச யாகத்துக்கு போனோம், சிவபெருமானுக்கு அவிர்வாகம் கொடுக்காம போயிட்டோம், அதனால எங்களுக்கு இந்த இந்த துன்பம் வந்துச்சு, அதனால கஷ்டப்பட்டோம், நீங்க வந்து காப்பாத்திட்டீங்க. இது வந்து ஒரு ஒத்துக்கக்கூடிய பதில் தானே. ஆனா சுவாமி விட மாட்டாரு. இல்ல இன்னொரு தப்பு நீ அது இல்லை. ஏன்னா எந்த சூழ்நிலையும் நமக்கு இருக்கக்கூடிய தகவலை வச்சுதான் முடிவெடுப்போம். இப்ப சித்தம் புத்தி அகங்கார மனம்ன்றது சித்தத்துல இருக்கக்கூடிய தகவலை வச்சுதான் முடிவெடுப்போம். முடிவெடுத்தவங்க யாரு? அறிவின் அதிபதி பிரம்மதேவனும் சேர்ந்து அதுல இருக்காரு, விஷ்ணுவும் இருக்காரு. இவங்க எல்லாம் சேர்ந்து அவிர்வாகத்துல சிவபெருமானுக்கு கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த யாகத்துக்கு போய் சேர்றாங்க. அந்த நேரத்துல அனைவரும் எடுத்த முடிவு இருக்குல்ல, அந்த நேரத்துக்கு அது சரிதானே. ஏதோ ஒரு இதுல விட்டுலாம் தேவையில்லை அப்படின்னு நினைச்சது அந்த நேரத்துக்கு சரியான தோணி இருக்கும். இப்பதான் தப்புன்னு உங்களுக்கு புரியுது தண்டனை வரும்போது. ஆனா அந்த நேரத்துல சூழ்நிலை வரும்போது நீங்க எடுக்கக்கூடிய செயல் சரின்னு உங்களுக்கு தோணி இருக்கும், அதனாலதான் செஞ்சீங்க. தப்புன்னு செஞ்சிருக்க மாட்டீங்க. ஆனா இந்த மாதிரி பின்னாடி நீங்க செய்யக்கூடிய செயல்ல நீங்க சரின்னு நினைப்பீங்க, தப்பா போயிட வாய்ப்பு இருக்கு இல்லையா அப்படின்னு சுவாமி கேட்பார். இப்ப என்ன பண்ணலாம்? எந்த செயலும் செய்ய முடியாது அப்படின்னா எதை செஞ்சாலும் அப்பதான் சொல்லுவாரு, நீங்க ஒரு தப்பு பண்ணீங்க. என்ன தப்பு பண்ணீங்கன்னா சிவ பூஜையை கைவிட்டீங்க, அதுதான் நீங்க பண்ண தப்பு. சிவனை சேர்த்துட்டு செய்யக்கூடிய அனைத்துலையும் புத்தியிலையும் சித்தத்திலையும் சிவம் நின்றிருந்தா நீங்க செய்யக்கூடிய செயல் அனைத்தையுமே புனிதமாக்கப்பட்டிருக்கும். திரும்பி ஒரு வினை ஆகாம வந்து திரும்பி துன்பத்துக்கு ஈடுவா இல்லாம இருந்திருக்கும்னு சொல்லிட்டு என்ன செய்யணும்னு திருச்செந்தூர்ல முருகப்பெருமான் சிவ பூஜை பண்ணுவார். பஞ்சலிங்க அபிஷேகம் சிவ பூஜை பண்றார் சுவாமி. ஏன்னா தலைவன் வாழ்ந்து காட்டணும். சிவனும் முருகப்பெருமானும் வெவ்வேறு இல்ல, சிவமே தான். அதோ இது முகத்தை கொண்டு வந்தவர் தான் முருகர்னு சொல்லுவாங்க. ஆனா முருகப்பெருமான் சிவலிங்க பூஜை பண்ணுவார். ஏன்னா நீங்க விட்டது இதுதான் அப்படின்னு வாயால சொன்னா பத்தாதுன்னு சிவ பூஜை பண்ணி காட்டுவாராம் தேவர்களுக்கு. நீ சிவ பூஜை பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு நீ தப்பு செய்யறதுக்கு முன்னாடியே சுவாமி புத்தியில இருந்து உங்களுக்கு சொல்லியிருப்பாரு, உங்களுக்கு புதுசா ஒரு ஆகாமியம் வந்திருக்காது, நீ செய்யற செயல் எல்லாமே புனிதமா இருந்திருக்கும். நீ சிவ பூஜையை விட்டுட்டு செய்யப்பட்ட செயல் எல்லாம் அது என்ன ஆச்சுன்னா மூல கண்மத்துல அது காரண கண்மமாலாம் காரிய கண்மமாயி உனக்கு ஆகாமியங்களுக்கு ஏதுவாகி பிறவி சூழல் பண்ணி துன்பத்தை அனுபவிக்கிற சூழ்நிலை வந்து போச்சு. நீங்க என்ன பண்ணிருக்கணும்? சிவ பூஜை கை விடாதீங்க. சிவத்தை பற்றினா மட்டும்தான் தப்பிக்கவே முடியும், தேவாதி தேவர்களா இருந்தாலும் அப்படின்ற சிந்தனையை வச்சு சிந்திச்சு. ஏன்னா இந்த மனம் இந்த சிந்தனைக்கு ரொம்பவே அது அந்த அந்த இந்த தகவல்கள் எல்லாம் கொஞ்சம் ஏதுவா இருக்கும்னு அதை சிந்திச்சோம். இன்னும் ஒண்ணுப்பா, குருவா இருக்கிறவங்க அத செயல்முறையில வரும் பொழுதுதான் அத மாணாக்கர்களுக்கு அறிவுபூர்வமாக வரும். அதான் பிராக்டிக்கல் தியரின்னு 2 வைக்கிறாங்க பாருங்க. சிவாயிரம் சிவாயிரம். உண்மைமா உண்மைமா. முருகப்பெருமான் என்ன பண்ணா, இப்படியாக சிவ பூஜை செய்ய வேண்டும் என்று சொன்னதால் தான் உலகத்துக்கு அந்த மாதிரி நடைமுறை வந்தது. சுவாமி எப்படி அம்பாலும் முருகப்பெருமானும் சிவபூஜை பண்ணலாம்னா எப்படி சிவபூஜை பண்றதுன்னே நமக்கு தெரிஞ்சிருக்காது. அம்மா சொல்லி கொடுக்க எப்படி தெரியும்? வழிபாடு என்னன்னு தெரியாது போயிருக்குமே. உண்மைமா உண்மைமா. சொல்லுங்க 2 கருத்துப்பா.
ஒண்ணு வந்து நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நமக்கு வந்து பெருமான் வந்து இது பண்றாருன்னு சொன்னீங்க. முதல் பரிமாணம் எப்படின்னா, முதல்ல அன்னைக்கு மகேஸ்வரிமா கூட சிந்திச்சிருக்கும் போது கூட இதுதான் சொன்னாங்க. எப்படின்னா, முதல்ல படைக்கும்பொழுது ஓர் அறிவு, அப்புறம் 2, அதுல இருந்து 3, அதுல இருந்து 4, 5 இப்படி பரிணாம வளர்ச்சியா நம்ம வரும்பொழுது, சரி இப்ப அப்ப நீங்க எல்லாமே உங்களுக்கு ஓகேப்பா. உங்களுக்கு அறிவு இருக்குது, இச்சை இருக்கு, செயல் இருக்குது. நீங்க கோயிலுக்கு போறீங்க, வழிபாடு பண்றீங்க, எல்லாமே ஓகேப்பா. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அறிவுகள் எல்லாம் சிற்றறிவா, பேரறிவான்னு ஒரு கேள்வி வருது. என்ன சொல்வீங்க? அனைத்துமே சிற்றறிவு தான்மா. சுவாமி கிட்ட இருக்கிற அன்பு மட்டும்தாம்மா பேரறிவு. இது அனைத்துமே சிற்றறிவு தானம்மா. சுவாமி அறியக்கூடிய அறிவு மட்டும்தான் பேரறிவு. இது அனைத்துமே மற்றது எல்லாம் சிற்றறிவு. இத எங்க வச்சு சொல்றாரு பெரிய புராண ஆசிரியர் அப்படின்னு சொன்னா, இப்போ இப்ப நீங்க நீங்க வழிபாடு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அங்க ஒரு நிகழ்ச்சி ஒருத்தர் வர்றாங்க. அப்ப என்ன பண்ணுவோம், நான் உங்கள டச் பண்ணி, "அப்பா கொஞ்சம் இருங்க, ஒருத்தர் வந்து போறாங்க" அப்படின்ற மாரி தொடுதல் உணர்ச்சின்னு ஒண்ணு இருக்குது. ஆனா அது இல்லாமயே நீங்க என்ன பண்றீங்க, பாராயணம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஆனா கண்ணு திறந்திருக்கிறீங்க. பக்கத்துல "ஏன்னாப்பா நீ கண்ணு திறந்தனப்பா பார்த்துட்டு இருக்கிற, பக்கத்துல வரவங்கள தெரியலையாப்பா உனக்கு?" அப்படின்னு. "எனக்கு தெரியாது" அப்படின்றீங்க. முடிச்சிட்ட பிறகு, அப்ப சரி நாங்க பேசணுமா உனக்கு கேட்டுச்சா? "இல்லம்மா எனக்கு வெறும் இது மட்டும் தான் கேட்டுது." அப்படின்னா இது எப்படிப்பா சாத்தியம் அப்படின்னா, அந்த புலன்கள் வந்து தன்னோட அறிவிலே இல்ல. அவ்வளவுதான். 5 பேரறிவும் கண்களே கொல்ல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சிவாய நம சிவாய நம. அப்ப அந்த 5 சிற்றறிவாய் இருந்த 5 சிற்றறிவும் பெருமானை பற்றியதால் பேரறிவாகி விட்டது. சிவாய பேரறிவு நம சிவாய. இருந்ததால என்ன ஆகி போச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த பேரறிவு வந்து திருவருளை பற்றக்கூடிய அறிவு. நீங்க சொன்னீங்க பாருங்க, அந்த மூல கன்மத்துல போகல. அது இருக்கும். மூல சிவாய நம. கன்மத்துக்கு போகல. அதனால திரும்ப காரிய கன்மமும் செயல்படல, காரண கன்மமும் செயல்படல. நில்லே வந்ததுங்களா? இதனால் ஏற்படக்கூடிய வினையாகப்பட்டது போக்குவரவு இல்ல. இப்ப ஆணை இல்லென்று நீக்கமற நின்ற பெருமான் சங்கற்ப மாத்திரையாகத்தான் பெருமான் ஆன்மாக்களை ஆட்கொள்ளுகிறார். சிவாய நம. அம்மையை வைத்து ஆக்டிவிட்டி இப்ப நான் அப்பா எந்த செல்லு இன்கமிங்கே அவுட் கோயிங் போக மாட்டேங்குது. ஒரு நிமிஷம் இருக்குமா, ஒரு 10 ரூபாய்க்கு நான் இப்போதைக்கு பண்றேன், நீங்க மிஸ்டு கால் கொடுங்க. ஆக்டிவிட்டி ஆயிடுச்சான்னு கேக்குறீங்க. என்னம்மா பண்ணிட்டேனுமா, 10 நிமிஷம் ஆச்சு, இன்னும் ஆக்டிவிட்டி ஆகலையா அப்படின்றீங்க. அந்த ஆக்டிவிட்டி பவர் வந்து அம்பாள். அவ என்ன பண்றா அப்படின்னு சொல்லும் பொழுது, 5 பேர் அறிவையை பெருமானிடத்துல நம்மள இயல்பாக அந்த சூழ்நிலைக்கு நம்மள மோல்டு பண்றா. அவ்வளவுதான் பாடம். சிவாய நம. இப்ப நீங்க இவ்வளவு நேரம் சிந்திச்சதோட என்ன சொல்றது, பல முறை சிந்திக்கிறோம். சிவாய நம. தொகுப்பாக வரக்கூடிய அந்த பாடத்துல என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, 5 பேர் அறிவும் 5 சிற்றறிவாய் இருந்த என்னோட அறிவை பெருமானிடத்துல செல்லக்கூடிய அளவுக்கு என்னை ஆக்டிவிட்டி செய்த அம்மை என்ன பண்றா, அந்த காலம் எப்படி எனக்கு அந்த சூழ்நிலையை உண்டாக்கி கொடுத்தா. அந்த நியதி, அந்த சட்ட திட்டத்துக்கு உட்படுத்தினா. அப்புறம் கலை, நான் இத்தனையோ பிறவில நான் செய்த வினைகள் அத்தனையும் நில்ல வைத்து என்னை இந்த ஒரே ஒரு இடத்துல நிறுத்தி இதை மட்டுமே, ஓ நம்ம எப்பா வேணாம்ப்பா அம்மா அவங்க இப்படி சொல்றாங்கம்மா, வேணாம்ப்பா நம்ம ஏற்கனவே நிறைய பாவம் பண்ணிக்கிறோம், இருக்கிற பாவத்தை தொலைச்சாலே போதும், யாருன்னா எதனா சொல்லிட்டு போட்டோம்பான்னு அந்த வினைகளை எனக்கு ஊட்டி அதை களைப்பது கலை. மீண்டும் அந்த வினையில நான் ஆட்படாமல் அந்த வினையை நினைத்து பயந்து வேணாப்பா, இருக்கிற வினையே கழிய மாட்டேங்குது, நாம ஏன்பா புதுசு புதுசா வினை செய்யணும், அதை கலை. அப்புறம் வித்தை, நம்ம வித்யா குருவா இருக்கக்கூடிய இப்ப நம்ம வைத்தியநாதன் ஐயாவோ ரத்ன சபாபதி ஐயாவோ என்ன சொல்லியிருக்காங்க, இருக்கிற வினையே போதுமா, நீங்க திருமுறையை வாசிங்க, அதுக்கு உண்டான பலன் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு அந்த வித்தியை நம்ம நம்ம இத்தனை பிறவியில எடுத்த அந்த வித்தையை அதை ஒழுங்குபடுத்தி குருவாக வந்தார் பாருங்க, அவங்க வித்யா குரு. சரியா போச்சுங்க. காலம் நியதி கலை வித்தை வந்துருச்சுங்களா? இப்ப என்ன பண்றாரு, காலம் நியதி கலை வித்தை ஆராகம் அந்த சித்தத்தோட ஹோல்சேலுக்கு கொண்டு போய் நம்மள வைக்கிறார். அங்க இருக்கக்கூடிய மெய்கண்ட சிவத்துக்கிட்ட கொண்டு போய், மெய்கண்ட சிவம் அங்க வாப்பா, உனக்கு நான் பாடம் சொல்லித்தரேன். ஏன்னா இப்பதான் நீ ஒரு மாதிரியா மனதை ஒருமைப்படுத்தி திருவருளை பற்றக்கூடிய அளவுக்கு
அந்த பாதையை நீ தேர்ந்தெடுத்து வந்திருக்கிற. இப்ப உன்கிட்ட நான் எது சொன்னாலும் நீ பரம்பொருளை பற்றக்கூடிய அளவுக்கு உனக்கு மனதை செம்மைப்படுத்திட்டான். செம்மைப்படுத்தின உடனே என்ன ஆகி போச்சு? அப்ப உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது. அப்ப உள்ளத்துல நீங்க ஏற்கனவே சொன்னீங்க பாருங்க, சிவாய நம சிவாய நம சிவாய நம விடாம சொல்லிக்கிட்டே இருக்க இருக்க அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனே என்ன பண்ணுதுன்னா நம்மள அந்த சூழ்நிலைக்கு கொண்டு வரும். சூழ்நிலைக்கு கொண்டு வரும்போது பரம்பொருளாகப்பட்டவன் என்ன பண்றான்? அந்த போக்கு வரவு அனைத்தையும் என்ன பண்றாச்ச, இது செத்த பாம்பு, இதுவே இதை அடிச்சு என்ன பிரயோஜனம்? இதுக்கு ஆக்டிவிட்டியே கிடையாது. இல்ல இதுக்கு இனியும் செயல்பாடே கிடையாது. இனியும் பிறவி கொடுத்து எதுவும் ஆவறதுக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்னு சிவாய நம்ம சொல்லி புத்தி கொடுக்குறாரு. ஐயா அடிக்கடி சொல்லுவாருப்பா, அவன் வேலை முடியிற வரைக்கும் என்ன வச்சிருப்பான் டோன்ட் வரி அப்படின்னு. உண்மைமா உண்மைமா சிவாய சாமி கிட்ட பெருமா ஐயா 2 பேருமே என்ன தெரியுமாப்பா சொல்லுவாங்க? தினம் சாமி பார்க்க போறப்பாரு, ஒன்னே ஒண்ணு மட்டும் கேளு. என்ன தெரியுமா கேட்கணும்? என்ன படைச்சதால இன்னைக்கு நீ லாபம் கண்டியா? சொல்றேன் இல்லப்பா, அப்பா நீ கூட பேசுன, அப்பா என்னோட ஹவர்ஸ்ப்பா, நான் வந்து இந்த நேரம் நான் இது வேற எங்கன்னா பேசினா எனக்கு இவ்வளவு அமௌண்ட் வந்திருக்கேன், எனக்கு இவ்வளவு அமௌண்ட் வந்திருக்கோம், என்னோட ஷேர் எவ்வளவுப்பா அப்படின்னு கேக்குறிய. இதையே பெருமைகிட்ட போய் கேளு. என்ன படைச்சதால இன்ன பொழுதுக்கு நீ என்ன லாபத்தை சம்பாதிச்ச? அப்ப அவனோட நோக்கம் முடியிற வரைக்கும் நமக்கு ஆயுசுக்குது. ஒண்ணு. 2வது, இந்த சிவாய நமன்ற அடியார் கூட்டத்தோடவே நம்மள வைப்பான். அதான் போக்கு வரவு 2 இருக்குதுப்பா. போக்கு நின்று வரவு. இப்ப போக்கு 100% கம்ப்ளீட்டடு. நம்மளுக்கு எப்பன்றது சுவாமிக்கு தெரியும். இப்ப நின்று இப்ப நம்ம அனுபவிக்கிறோம். எதெல்லாம் அனுபவிக்கிறோம் அப்படின்னும் பொழுது இதை அனலைஸ் பண்ணி பெருமான் அடியார் கூட்டத்தோடவே நம்மள வைப்பான். வைக்கும் பொழுது அந்த வரவு என்ன பண்ணுவான்? குறைச்சிடுவான். எப்படி? போதும், உனக்கு இன்னொரு 4-5 பேர்த்து இருந்தா போதும், ஓகே ஓடு அப்படின்னு அந்த வரவை குறைப்பான். இப்ப அதான் இந்த 2ஆம் சூத்திரத்தோட நோக்கம் என்னன்னா, மூல கண்மமாக இருக்கக்கூடிய வினைகளை நீ வந்து நில்லுல வைக்கணும்னா நீ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, வெறும் இந்த காலம், நியதி, கலை, வித்தை, அரக இந்த மட்டும்தான் வித்யா தத்துவம்னே இதுக்கு பேரு. அந்த வித்யா தத்துவத்தை நீ ஒழுங்குபடுத்து. எப்படி ஒழுங்குபடுத்து அப்படின்னு சொன்னா, கண்ணப்ப நாயனாரால கொல்லப்பட்ட அந்த விலங்குகள் அனைத்துமே மீண்டும் பிறவி பேர்ல பெருமான் இடத்துல போய் சேர்ந்துருச்சான். என்னப்பா சொல்றீங்க? ஆனா காமனை அழித்தான்றான். ஆனா இன்னி வரைக்கும் குறிச்சிட்டு குருவில இருந்து யானை வரைக்கும் அத்தனை ஆன்மாக்களும் காம வயப்பட்டு தானே கிடக்கு. அப்ப அவனால அது முடியாத செயலா தானே போயிடுச்சு. அப்ப கண்ணப்ப நாயனாரால முடிந்த செயல் சிவபெருமானால முடியாது தானே போயிடுச்சு. அப்படின்னும் பொழுது அப்ப எதனோட அடிப்படையில இந்த உலகத்தோட ரவுண்டிங் வச்சிருக்கான்னு அவன் ஒருத்தனுக்கு தான் தெரியும். அதுக்காக வேண்டி என்ன பண்ணாரு? அவையே தானேயாய், அவையே வேற, தானேயாய் வேற, அவையே தானேயாய் வேற வச்சுட்டு போக்கு வரவு புரிய அவன் ஒருத்தன் என்ன பண்றான்? எக்ஸ்ட்ராடினரி பர்சன். அவன் என்ன பண்றான்? எல்லாத்தையும் தன் கையில வச்சுட்டு ஆட்டு வித்தால் ஆறு ஒருவர் ஆடாதவரோ என்று பெருமான் நியமித்து என்ன பண்றான்? நம்மள ஒரு சரியான பாதையில ஆன்மாவை திசை திருப்பி முதல்ல மனசு வந்து என்ன பண்ணணும் தெரியுமாப்பா? பாக்குறது எல்லாத்தையும் விரும்புதுப்பா, ரிசீவ் பண்ணுது. எந்த விஷயமா இருந்தாலும் ரிசீவர். அப்படியா? காப்பி கொடுக்குதா, வாங்கி குடிக்குது. 10 நிமிஷத்துல மோர் கொடுக்குறாங்களா, வாங்கி ஊத்துது. என்ன உனக்குள்ள ஒரு ஒரு தெளிவு இல்லையா? இதுக்கு இது சம்பந்தம் இல்லையே, வயிற்றுக்குள்ள போச்சுன்னா எவ்வளவு இது பண்ணும். அந்த அளவுக்கு கூட ஒரு தெளிவு இல்லாத இந்த மனமாகப்பட்டது கண்டது எல்லாத்தையும் காமுறுது. இப்படி இருந்தா நல்லா இருக்குமே, இப்படி இருந்தா நல்லா இருக்குமே. அத முதல்ல சிவபெருமான் என்ன பண்றான்? நம்ம சொல்லக்கூடிய அந்த சிவாய நமன்ற மூலமா கொஞ்சம் கொஞ்சம் தான் திருத்துறான். கொஞ்சம் கொஞ்சமா திருத்துறதுக்கே நம்ம மாட்டேன்னு நம்ம தான் எஸ்ஸா இருக்க மாட்டேன்றோம். என்னதான் இருக்கிறோம், எஸ்ஸா தான் இருக்கிறோம். அப்ப கூட பெருமான் திரும்பி வந்து எஸ்ஸா மாறுறான், எண்ணா மாறுறான். காந்தத்துல இழுக்கிறல்ல, காந்தம் கண்ட பசாசது போல. அப்ப என்ன பண்றான் பெருமான்? ஆன்மாவை மெதுவா மெதுவா பைய இந்த மாதிரி அடியார் வைத்து இந்த அடியார் சொற்பொழிவு இந்த மாதிரி வழிபாடெல்லாம் வைக்கும் போது இந்த பெரிய சைவ சித்தாந்தம்ன்றது ரா மெட்டீரியல். இப்ப நீங்க யாருக்கிட்ட சொல்றீங்களோ அவங்களுக்கு ஏத்த ஃபார்ம் பண்ணிடுவாங்க அந்த மெட்டீரியல. அதுக்காக தான் இதை நம்ம சொல்லும் பொழுது திருமுறையோட நீங்க சொன்னீங்க பாருங்க, 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள.
அங்க சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு தொடு உணர்வு இல்ல, கேட்க உணர்வு இல்ல, கேட்க அறிவு இல்ல, பாக்குற அறிவு மட்டும்தான் இருக்குது. மூக்கு நுகர்ற அறிவு இல்ல, பேசுற அறிவு இல்ல, அப்புறம் தொடர அறிவும் இல்ல. சரி, இதனால என்ன லாபம் அப்படின்னு சொன்னா, அப்படியே நேரா போங்க. சேரமானுக்கு தாமதமா போச்சு சிலம்போசை வச்சாரு அவரு. ஏயா லேட்டு? நேரடியா கேக்குறாரு பெருமான் இடத்துல, ஏன் லேட்டு அப்படின்னு. இல்ல, நம்பியாரூரான் வந்தா அவன் பதிகம் பாடினா அப்படியே மெய்மா இருந்துட்டேன். எனக்கு ஒண்ணும் நஷ்டம் இல்ல, அவரை எனக்கு நண்பராக்கு அப்படின்னா. அதான் சைவ சித்தாந்தத்தை. இப்பதான் நீங்க சைவ சித்தாந்தத்தை அங்க கொண்டு வரணும். எப்படின்னு சொல்லிட்டு இந்த 5 அறிவுகளும் பெருமான் பேரறிவு. இப்படி நம்ம பேரெல்லாம் போனோம்னா தான் நம்ம சித்தாந்தத்தை நீங்க சென்டம் வாங்க முடியும். சிவாய நம. அதுல ஒரு பெரிய கதை என்னன்னா, 20 வருஷம் படிச்சே எனக்கு இன்னும் புரியல. சிவாய சிவாய நம. நம. சிவாய நம. அப்படின்னு போது அப்ப நம்ம திருமுறையோட இப்ப இது திருமுறையை கொஞ்சம் 80% சித்தாந்தம் 20% வச்சுட்டு நம்ம வண்டி ஓட்டினாதான் இந்த 20, 10, 10, 5, 2 இந்த கமா ஃபுல் ஸ்டாப் எல்லாம் மார்க் போடுறாங்க பாருப்பா. அந்த அப்படி மாதிரி போட்டு நம்ம பாஸ் பண்ண முடியும். சிவாய நம. இந்த பாடத்தை சிவாய நிறைவு செய்வோம். சிவாய நம. சிவாய சிவாய நம. நம. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சிறக்க மன்னன் பவுன் முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைக்கோள் சைவ நீதி விளங்குக. உலகமெல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக. மேன்மை நீதி விளங்குக உலகமெல்லாம். நம் வழிபடு தெய்வமாகிய அருள்மிகு சிவகாமி அம்மையுடன் உரை ராமநாதீஸ்வரர் பெருங்கருணை பெருந்திறம் பேராற்றல் பேரன்பு பேரருளினாலும் நம் குருநாதர்களாகிய கு வைத்தியநாதன் ஐயா வை ரத்ன சபாபதி ஐயா அவர்களின் குருவர்களாலும் இன்றைய சிந்தனையை சிறப்பாக அமைத்து தந்தார்கள். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். சிவாய நம. சிவாய நம. சிவாய நம. என்ன ஆகுதுன்னு தெரியலப்பா. போன் தானா லெஃப்ட் ஆகுது, தானா ஆன் ஆகுது பயந்து. சிவாய நம. சிவாய நம. சிவாய நம. சிவாய நம.